கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, சாலமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இப்படி ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்கிறார். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று எழுதுகிறார். என் அன்புக்குரியவர்களே, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதத்திலே ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை நமக்கு இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களையும் உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் உன் தகப்பனை தாயினை கனம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை கொடுத்து ஜனங்களை நடத்த விரும்புகிறார். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தகப்பனாய் தாயாய் மாறக்கூடிய காரியங்கள் உண்டு. அதனால ஒவ்வொரு சந்ததியாய் அவர்களை கனப்படுத்தி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே நீங்கள் யோசித்து பார்த்தால் பெற்ற தகப்பனுக்கும் தாய்க்கும் யாரும் செவி கொடுப்பது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த ஆசீர்வாத அந்த ஊற்றுக்கெண்ணே அடைக்கப்படுகிறது. தகப்பனுடைய புத்தியை ஒருவரும் கேட்பதில்லை. இந்த வயசுல அவங்க இப்படி தாண்டி வந்திருப்பாங்களே என்று சொல்லி நாம் உணர்வதில்லை. நாம் நன்றாக படித்த உடனே நமக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறோம். இல்லை என்றால் எங்கன்னா குழியில விழுந்து அதுக்கப்புறம் தான் நம்ம எழும்புகிறோம். ஆனால் வேத புஸ்தகம் சொல்லுகிறபடி நம் தகப்பனுடைய புத்தியை கேட்டிருந்தா நம்ம நிறைய காரியங்களிலே நம்மை கர்த்தர் விடுதலையாக்க அவர் உண்மையிலவராயிருக்கிறார். அதோட தாயின் போதகம், ஒரு தாய் என்றால் போதகம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஐயோ, இவங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சொல்லி பிள்ளைகள் முகத்தை சுளிப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க சொல்லுகிறது எல்லாமே உங்கள் தலைக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாக இருக்குமா. நம்ம முடியை எவ்வளோ அலங்காரம் பண்ணுறோம் பாருங்க. மற்றவங்க பார்த்து நல்லா இருக்கணும் சொல்லணும் என்று சொல்லி சரீரத்தை முகத்தை எவ்வளவு அழகுபடுத்துகிறோம். ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய பேச்சை கேட்டு நம்ம வாழ்ந்தா அதுவே அலங்காரமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தகப்பனுடைய புத்தியை நம்ம கேட்கணும். தாவீது சாலமோனுக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்தார். ஆனாலும் சாலமோன் பிந்தின நாட்களில் விழுந்து போனார். அதனால தான் அவர் சொல்றாரு, தயவுசெய்து உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேளுங்க, தாயின் போதகத்தை தள்ளாதீங்க, அவங்க சொன்ன அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கும் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களை, நாமும் தம் தகப்பனுடைய புத்தியை கேட்கணும், தாயின் போதகத்தை தள்ளக்கூடாது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நேரத்தை நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும் சுவாமி. நீரே பிரசன்னராக இருந்து நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.